எல்லா தொலை தூரத்தில் இருந்தும் எல்லா பாஷைகளிலும் எந்த இடத்தில் இருந்தும் எத்தனை மனிதர்கள் அவுலியாவே என்று அழைத்தாலும் அது அவருக்கு வித்தியாசத்தை பிரித்தறிகிற ஆற்றலை கொடுக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் என்றால் இது அல்லாஹ்வுடைய சிஃபத்து இல்லையா? அல்லாஹ்வுடைய ஆற்றல் இல்லையா? அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமான பண்பு இல்லையா? இந்த பண்பை நீங்கள் அவுலியாவுக்கு கொடுத்ததனால் நீங்கள் அல்லாஹ்வுடைய அந்தஸ்திலே அவுலியாக்களை, மரணித்தவர்களை, நல்லடியார்களை நீங்கள் கொண்டு வந்து சமனாக்கி விட்டீர்கள். எனவே இது தெளிவான இணை கற்பித்தல், இது தெளிவான ஷிர்க் என்று ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம ஏகத்துவவாதிகள் இந்த இலங்கை நாட்டிலே பிரச்சாரம் செய்து வந்தோமா இல்லையா? இந்த நிமிடம் வரைக்கும் நாங்கள் பிரச்சாரம் செய்து வருகிறோமா இல்லையா? இந்த அடிப்படை தான் அன்று இருந்த தௌஹீத். அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்பது இந்த உலகத்தில் எந்த ஒரு சக்திக்கும் இல்லை. இருப்பதாக நம்பினால் அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்த முஷ்ரிக். அந்த அடிப்படையில் தான் சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்த ஷேக் அப்துல்லா ஜமாலியை நாங்கள் முஷ்ரிக் என்று சொல்கிறோம். எவற்றுக்காக அந்த இடத்திலே சென்று பிரார்த்திப்பவர்களை நாங்கள் முஷ்ரிக் என்று சொல்கிறோம். இந்த நாட்டிலே உள்ள எந்த தர்காவுக்கு யாரு சென்று அவுலியாவே என்று அழைத்தாலும் அவர்களை முஷ்ரிக் என்று சொல்கிறோம். இது எல்லா தௌஹீத்வாதிகளும் ஒத்துக்கொண்ட இஸ்லாத்தின் அடிப்படை ஃபவுண்டேஷன். இந்த அடிப்படையிலே இருந்து இன்று இருக்கக்கூடிய நம் தௌஹீத்வாதிகள் நிலைத்து நிற்கிறார்களா? இந்த அடிப்படையை ஒத்துக்கொண்டு அவர்கள் அந்த கொள்கையிலே பிடிமானம் மிக்கவர்களாக வாழுகிறார்களா என்றால் அது கேள்விக்குறியாக இன்று மாறி போயிருப்பதை பார்க்கிறோமா இல்லையா? இன்று சமுதாயத்திலே சிகிர் என்று சொல்லக்கூடிய, சூனியம் என்று சொல்லக்கூடிய ஒரு தப்பான ஒரு நம்பிக்கை ஆழமாக உள்ளங்களிலே வேரூட்டப்பட்டிருக்கிறதா இல்லையா? மௌலானாக்கள் என்பவர்கள், ஹசரத்துமார், லெப்பைமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அல்லது பள்ளிவாசல்களிலே கடமையாற்றக்கூடிய இமாம்கள், முத்தவல்லிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இந்த சூனியத்தை, சூனியம் இருக்கிறது, பில்லி இருக்கிறது, அது இருக்கிறது, இது இருக்கிறது, செய்வினை இருக்கிறது என்று எல்லாம் சொல்லி நம் சமுதாயத்தினுடைய அறிவை அடகு வைத்து அவர்களை முட்டாள்களாக மாற்றி இந்த மூட நம்பிக்கைகளை சமுதாயத்திலே விதைத்திருக்கிறார்களா இல்லையா? இதனுடைய விளைவு என்ன? யாராவது பிரச்சனை பட்டால் எனக்கு செய்வினை செய்து விடுவான், யாராவது பக்கத்து வீட்டான் என்னோடு ஒற்றுமையாக இல்லாவிட்டால், அந்த நிலையிலே என் குடும்பத்திலே வறுமை வந்து விட்டால் அவன்தான் செய்வினை செய்திருப்பான் என்கிற அளவுக்கு சூனியத்தினால், செய்வினையினால், பில்லியினால் ஏண்டிய பாதிப்பை செய்யலாம், எந்த ஒரு நோயையும் நொம்பலத்தையும் ஏற்படுத்தலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இது ஒரு மூட நம்பிக்கை, திருமறை குர்ஆனுக்கு மாற்றமான நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இன்று தௌஹீத் என்று சொல்லுகின்றவர்களிடமும் இருக்கிறதா இல்லையா? என்ன நம்பிக்கை? சூனியத்தினால் ஒரு மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். எங்கேயோ ஒரு தொலை தூரத்திலே ஒருவன் இருப்பான், இங்கு இருந்து கொண்டு அவனுக்கு மந்திரித்து விட்டால், அவனுடைய முடியை எடுத்து விட்டால், அவனுடைய சிறுநீரை எடுத்து விட்டால், அவனுடைய நகத்தை பிடுங்கி விட்டால், அவனுடைய இத்து போன ஆடையின் ஒரு துண்டை வெட்டி எடுத்து விட்டால், அதை வைத்து ஏதேதோ உச்சாரணம் செய்து விட்டால் அவனுக்கு பாதிப்பு வரும், அவனுக்கு கைகால்கள் முடங்கும் என்ற ஒரு நம்பிக்கை இன்று தௌஹீத் என்று சொல்லுகின்றவர்களிடம் இருக்கிறதா இல்லையா? இதற்கு திருமறை குர்ஆனிலே ஒரே ஒரு சான்றாவது இருக்கிறதா? நாம் சவாலாக விடுகிறோம். என்ன? திருமறை குர்ஆனில இந்த சூனியத்தினால் பாதிப்பை ஏற்படுத்தலாம், அல்லாஹ் நாடினால் பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று ஒரே ஒரு ஒற்றை வசனம் அல் குர்ஆனில இருந்தால் அதை கொண்டு வந்து காட்டுங்கள். இல்லை, திருமறை குர்ஆனில அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை படைப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு வசனத்தையும் நம்மால் காண முடியாது. இந்த நிலை இப்படி இருக்க நம்முடைய தௌஹீதை நாம் உரசி பார்க்க வேண்டிய கட்டம். ஆரம்பத்திலே தர்காவை ஷிர்க் என்று சொன்னனால், அதை நம்பியவர்களை முஷ்ரிக் என்று சொன்னனால், எந்த அடிப்படையில் சொன்னோமோ அதே அடிப்படை காரணிகள் இன்று சூனியத்திற்கு இருக்கிறதா இல்லையா?
அல்லாஹு தஆலா எப்படி சாதனங்கள் இல்லாமல், புற பொருட்கள் இல்லாமல், கத்தி இல்லாமல், பொல்லி இல்லாமல், ஏனைய சாதனங்கள் பொருட்கள் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு நோயை விரும்பிய நேரத்தில் விரும்பிய இடத்தில் அல்லாஹ் ஏற்படுத்துவானோ, இதே ஆற்றல், இதே அதிகாரம், இதே பவர் நம்ம சூனியக்காரனுக்கும் இருக்கிறது, நம்ம மௌலானாவுக்கும் இருக்கிறது. அவன் ஏதாவது செய்தால் தொலை தூரத்தில் கடல் கடந்து இருந்தாலும் அது இவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ஒருவன் நம்பினால், அதற்கு சாதனம் தேவையில்லை என்று ஒருவன் நம்பினால், இது அல்லாஹ்வுடைய ஆற்றலை நாம சூனியக்காரனுக்கு கொடுப்பது ஆக மாட்டாதா? தர்காவுக்கு எப்படி அல்லாஹ்வின் ஆற்றலை கொடுத்து ஒரு சமுதாயம் சிறுக்கிலே வீழ்ந்து போனார்களோ, அது போன்று சூனியக்காரனுக்கு இந்த ஆற்றலை கொடுத்து இந்த சமுதாயத்திலே குர்ஆன் ஹதீஸை பேசியவர்களில் பலர் இன்று சிறுக்கிலே வீழ்ந்து கிடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த வித்தியாசத்தை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏகத்துவம் என்றால் என்ன, ஓரிரை கொள்கை என்றால் என்ன, கபரு வணக்கம் எப்படி சிறுக்கிலே வருகிறது, அதே காரணி இந்த சூனியத்திற்கு இருக்கிறதா இல்லையா? அங்கும் அல்லாஹ்வுடைய ஆற்றல் அவுலியாக்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் இங்கும் அல்லாஹ்வுடைய ஆற்றல் சூனியக்காரனுக்கு கொடுக்கப்படுகிறதா இல்லையா? அப்ப பண்புகள் கொடுக்கப்பட்டால் அது இணை வைப்பா இல்லையா? அதை நம்புபவன் முஷ்ரிக்கா இல்லையா என்பதை நாங்கள் தீர்மானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது தௌஹீத் அன்றும் இன்றும் என்று சொல்வதில் முதலாவது அம்சம்.